இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி டிசம்பர் 31 உருவாகக்கூடிய ராஜயோகத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 ராசிக்காரவங்களுக்கு நல்ல நேரம்தான். குரு பகவான் இப்போ மேஷராசியில் அமர்ந்திருக்காரு. டிசம்பர் 31 முதல் ஒரே ராசியில் நேரடியாக போகிறாரு. இதனால் அற்புதமான ராஜயோகம் உருவாக போகுது. 12 ராசிகளுக்கும் ஜோதிட ரீதியாக இது தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய ராசியை மாற்ற போகுது. இதனால் 12 ராசிகளும் பாதிக்கப்படுது. டிசம்பரில் சுக்கிரன், சூரியன், புதன், வியாழன் மற்றும் செவ்வாய் இதெல்லாம் ஒரே ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகருது. இப்போ தேவகுருவான வியாழ கிரகம் மேஷத்தில் பிற்போக்கு நிலையில் இருக்குது. வக்கர பயிற்சி ஆகுது. டிசம்பர் 31 குரு ஒரே ராசியில் நேரடியாக போகிறாரு. இதனால் வியாழன் தேவகுருன்னு அழைக்கப்படுது. வியாழ பகவான் அறிவு, ஆசிரியர், குழந்தை, மூத்த சகோதரர், கல்வி, புனித இடம், செல்வம், தொண்டு, அறம், வளர்ச்சி இதுக்கெல்லாம் மூலவராக இருக்கிறாரு. சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி வியாழன் மேசராசிக்கு மாறுவது குல்தீபக் ராஜயோகத்தை உருவாக்குது. இந்த குல்தீபக் யோகம்னா என்ன? குல்தீபக் யோகம் அப்படின்றது வேத ஜோதிடத்தில் உள்ள கிரக நிலைகளின் ஒரு குறிப்பிட்ட கலவை. சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று மற்றும் 12 வீடுகளில் இருக்கும்போது இது நிகழுது. தனுசு ராசிக்காரவங்களுக்கு சூரியன் 2வது வீட்டிலும் சந்திரன் 12வது வீட்டிலும் இருந்தா அல்லது அதற்கு நேர்மாறாக இருந்தால் அது குல்தீபக் யோகத்தை உருவாக்குது. ஜோதிட சாஸ்திரத்தில் குல்தீபக் ராஜயோகத்திற்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. இது ஒரு அரிய வானியல் நிகழ்வு. இந்த யோகத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரவங்க சிறப்பான பலன்களை பெறுவாங்க. இந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். மேஷராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் மேஷராசி என்பவர்களுக்கு வியாழ பகவானின் பிற்போக்கு நிலையில் இனிமையான பலன்கள் கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் நிதி நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க. அதனால் உங்கள் தொழிலில் நல்ல பலன்களை பெறலாம். பிற்போக்கு வியாழன் காலத்தில் வந்தீங்கன்னா அதிக லாபம் பெறலாம். உங்கள் திறமை பாராட்டப்படும். எழுத்து, பத்திரிக்கை அல்லது கல்வி சம்மந்தப்பட்டவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் சிறப்பான பலன்களை பெறுவீங்க. இந்த கிரகங்களின் பயிற்சி மேசராசியுடன் சேர்ந்து வரும். அதனால் ஒவ்வொரு பணியையும் வெற்றிகரமாக முடிப்பீங்க. வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம். நீங்கள் வளமானவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிலுவையில் உள்ள பணிகள் எல்லாம் முடிக்கப்படும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு வியாழனின் இயக்கம் சிம்மத்துடன் தொடர்புடையது. பணப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. கடன் இல்லாமல் இருப்பீங்க. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் வெற்றி அடைவீங்க. அவர்களின் வருமானம் அதிகரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கடகராசி அன்பர்களுக்கு இந்த 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த யோகமானது என்னெல்லாம் எடுக்குன்றத கடகராசி என்பவர்களுக்கு வியாழனின் நேரடி இயக்கம் கடகராசிக்கு நல்ல பலனை தருது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி நன்மைகளை பெறலாம். குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவீங்க. திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவீங்க. உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும். உங்கள் பணி பாராட்டப்படும். தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வாய்ப்பு இருக்குது. கூட்டாண்மையுடன் வியாபாரம் செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரப்போகுது. மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மீனராசி அன்பர்களுக்கு வியாழன் இந்த ராசியின் அதிபதி. தொழில்துறையில் நல்ல வெற்றி கிடைக்கும். அரசு வேலைக்கு தயாராகி வந்தீங்கன்னா நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். உழைப்புக்கு பஞ்சமே இல்லை. கல்வி போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. இந்த மாதம் நிதி நெருக்கடிகள் நீங்கும். தொழிலில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். புதிய வேலையெல்லாம் கிடைக்கும். சமூகத்தில் உங்களின் பதவியும் நற்பெயரும் உயரும். நீங்கள் செய்யும் எல்லாத்துக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும்.
நீங்கள் வியாபாரத்திற்காக வெகு தூரம் போக நேரிடலாம். இதுவரை இந்த பதிவில் 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த மீனராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்கள் மற்றும் சிம்மராசி அன்பர்கள் மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு குல்தீபக் யோகம் உருவாக போகுது. இந்த குல்தீபக் யோகம் டிசம்பர் 31 குரு ஒரே ராசியில் நேரடியாக போகிறனால ஏற்படுது. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.